இன்றைக்கி நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கீரை குழம்பு. அதனால் நல்லா ஒரு கைப்பிடி கீரையை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பருப்பு ஒரு கப்பு, தக்காளி ஒரு 5 தக்காளி, 4 வெங்காயம் எடுத்து அது வந்து பொடிசாக கீறி வச்சுருக்கிறேன். அடுத்தது பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை நிறையா வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் பாதி வந்து கீரையோடு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ அடுத்தது சீரகம், அடுத்தது வரமிளகா தாளிக்கிறதுக்கு, பூண்டு இந்த மாதிரி 4 பல் பூண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் பொடி பண்ணி இந்த மாதிரி உரித்து நான் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது இப்போ இந்த அளவு கீரைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு தேங்காய், அடுத்தது புளி கொஞ்சம் நான் நிறையாவே எடுத்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கீரை, பருப்பு, வெங்காயம், தக்காளி, பாதி கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு இப்போ தேங்காவையும் இந்த பூண்டையும் பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த புளியை எடுத்து ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டு வரமிளகா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு அந்த கீரையில் தாளித்து கொட்ட போகிறோம். இதுதான் நான் செய்ய போகிற மெத்தடு. இப்போ வந்து எப்படி செய்யலாங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா குக்கரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியில் பருப்பு ஊற வச்சுருக்கேன் 2 மணி நேரம் ஆச்சு. பருப்பு, கீரை, அடுத்து தக்காளி அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி போட்டு நல்லா அலசுங்க. அதுக்கப்புறமேட்டு வெங்காயத்தையும் நல்லா இந்த மாதிரி கழுவி தான் 2 வாட்டி கழுவேன். இந்த மாதிரி தண்ணியில் 2 வாட்டி கழுவிட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி கீறி விட்டுட்டு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். பருப்பு, கீரை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணுங்கள். கீரை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இது வந்து நேற்று நான் அந்த பாலக் கீரை பண்ணப்போ தண்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்டை வந்து கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சொன்ன மாதிரி இதில் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வந்து பாதி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாவையும் போட்டு கல்லுப்பு பார்த்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். மூடியை போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இது என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து நல்லா கடைஞ்சிக்கணும். கடைஞ்சதுக்கப்புறமேட்டு நல்லா அந்த இதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம கடைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி கடையணும். இதில் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம சேர்த்துக்கணும். அடுத்து கிளறி விடலாம் நல்லா. இது ஒரு 1/2 ஹவரில் செஞ்சிடலாம். ரொம்ப சத்தானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சோம்னா கீரைனாவே 3 வேளையும் சாப்பாடு தான் கேட்பாங்க. ஒரே நாள்லேயே காலி ஆயிடும். அடுத்து நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். புளியை பொறுத்த வரைக்கும் புளி, மிளகாத்தூள் 2மே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு இதில் இருக்கும். மிளகாத்தூள் வந்து காரம் அதிகமாக இருக்கும், சில நேரம் காரம் கம்மியாக இருக்கும். புளியும் அப்படி தான். ஒரு சில புளி பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து தாளித்ததை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம கலக்கினோம்னா நம்ம கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.